நெட்ஃப்ளிக்ஸில் வந்துட்டு வைக்கிங்ஸ்னு ஒரு சீரிஸ் இருக்குது. அதை வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபேசினேஷன். எப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு செட் ஆஃப் க்ரௌட் வந்துட்டு இப்படி ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரியில் வாழ்ந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஹிஸ்ட்ரியிலேருந்து அப்படியே காணாம போயிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஸோ ஓகே, இதை பற்றி இந்த சீரீஸில் வந்து இன்னும் நம்ம எங்கேஜ் ஆகணும், நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய மைண்ட் செட்டாக இருந்துச்சு அப்போ. ஸோ வாட் ஐ டிட் வாஸ் ஐ வென்ட் இன் சர்ச் ஆஃப் சம் புக்ஸ். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே புக்கில் ஏதாவது நல்ல ரெஃபரன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து தி சீ உல்ஃப்ஸ் அப்படின்னு போட்ட ஹிஸ்ட்ரி ஆஃப் வைக்கிங்ஸ் பை லார்ஸ் ப்ரௌன்வர்த் அப்படிங்கிற மனுஷன் எழுதின ஒரு புத்தகம். அதை படிக்கும்போது வந்துட்டு ஸோ இன்ட்ரூட் எனக்கு ரொம்ப ஆர்வமாயிருச்சு. என்னடா இப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஒரு ஆட்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்காமல் இருக்கோம் இத்தனை நாளாக. ஏன்னா நார்ஸுன்ற ஒரு மித்தாலஜியை வந்து தாங்கி கடந்து வந்த ஒரு சமூகம், எக்ஸ்பெடிஷனில் வந்துட்டு ஒரு பயோனியராக இருந்த சமூகம், ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறமேட்டு ஒரு 200 வருஷம் தான் எடுத்துருக்காங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஆட்கள் வந்துட்டு காண போயிட்டாங்க. ஹிஸ்ட்ரியில் ரெஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. குறிப்பிட்ட நார்சஸ் போயம்ஸ், அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன ஒரு ஸ்கிரிப்சர்ஸ். ஏன்னா தே நெவர் டாக்குமெண்டட். ஆக்சுவலி தே வர் நெவர் டாக்குமெண்டட். ஸோ என்னென்னா வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் மட்டும்தான் கிடைக்குது. அதுவும் பயங்கரமான ஹிஸ்ட்ரியாக இருக்குது. அவங்களோட மித்தாலஜி இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவங்களை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு த கிரேட் க்ரோஸ் ப்ரெஸ் அப்படின்னு ஒரு .com இருக்குது. சில பேர் தெரிஞ்சிருக்கும். அது வந்து ஆன்லைன் செமினார்ஸ், டிகிரி, டிப்ளமோலாம் கொடுப்பானுங்க. அதில் வந்து பணம் கட்டி படித்தேன். என்ன ஒரு 15 வீடியோஸ் இருந்துச்சு, லெக்சரர் வீடியோஸ் இருந்துச்சு. ஸோ அதை ஃபாலோ பண்ணேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற ஃபேக்ட்ஸு. இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோலையோ ஒரு ஆடியோ லாகில் என்னால் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் ஒரு ஓவர்லே கொடுக்கலாம். சரி, வைக்கிங்ஸ் நம்ம வந்துட்டு யாருன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஃபஸ்ட்டு. அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் நோக்கி பின்னாடி போய் தான் ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 793 to 1066 தான் வந்துட்டு வைக்கிங்ஸோட எரா. ஸோ இதுதான் வந்துட்டு வைக்கிங்ஸ் பீரியட் அப்படின்னு வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் மார்க் ஆகிருக்கு. 791 வந்துட்டு 791 வந்துட்டு அவங்க ரைட்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது வந்துட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க, இவங்க எக்ஸ்பெடிஷன்ஸ்க்கு வரவங்க கிடையாது. இவங்க வந்துட்டு பக்கத்தில் எங்கே லேண்ட் இருக்குது அங்கே போய் நம்ம ஏதாவது தூக்கிட்டு வந்துடலாம், திருடிட்டு வந்துடலான்னு வர ஒரு கூட்டம். ஒரு பார்பேரியஸ் பை நேச்சர் இருக்கிற ஒரு கூட்டம். இவங்களோட வேலை என்னன்னா வந்துட்டு ஒரு படாயை கட்டிக்கிட்டு ஒரு யூரோப், அவங்க இருந்து அந்த ஐஸ்லாண்டிக் யூரோப்பில் இருந்தாங்க, ஸ்கேண்டனேவியன்ஸ். ஸோ அங்கேருந்து வந்து ட்ராவல் பண்ணி யூரோப்புக்குள்ளேயே லேக் மூலமாகவும் சி மூலமாகவும் வந்து they were hunting people and getting what they had in their hand, especially the weak sections like monasteries, Christianity. ஆங்கிலோ சாக்சன் சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு ஜெர்மன், யூரோப்லேயே வந்துட்டு இந்த பக்கம் ஈஸ்ட் யூரோப்பில் இருக்கிற ஆட்களுடைய கிறிஸ்டியானிட்டியை தழுவி வந்த மத குருக்கள் மக்கள் வந்துட்டு ஆங்கிலோ சாக்சன் சொல்கிறது இன்னும் வழக்கம் உண்டு. எப்படி நம்ம ஆங்கிலோ இண்டியன் நீங்கள் சொல்கிறோம், அங்கே இருந்து இங்கே குடியிருந்தவங்க சொல்லுவோம், அது அங்கே சொல்கிறது வழக்கம். ஸோ அவங்க தான் அவங்களோட டார்கெட்டாக இருந்தாங்க, பிகாஸ் தேவர் சாஃப்ட் டார்கெட். ஸோ இங்கிலாந்து வாஸ் டெவஸ்டேட்டட். அது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை பொறுத்த எக்ஸ்பெடிஷனுங்கிற கான்செப்ட் எப்படின்னா யூரோப்ல இருந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் வந்து நடந்திருக்கு. ஈஸ்ட் டு வெஸ்ட்டுங்கிறது வந்துட்டு மிக குறைவு. சைனா ஹேஸ் டன் சம் பார்ட் ஆஃப் இட். அதுவும் ட்ரேடுக்காக தான் வந்திருக்காங்களே தவிர யூரோப்பியன்ஸ் மாதிரி இடத்த ஆக்குபை பண்ணி காலனைஸ் பண்ணணுன்ற மோட்டிவ்ல சைனீஸ் வந்து ட்ராவல் பண்ணலை. பிகாஸ் சைனீஸ் வேர் வெரி ரிச் இன் வாட் தே டூ. ஸோ அதனால் வந்து தேவர் நெவர் மைண்ட் அபவுட் எக்ஸ்பேண்டிங் தேர் லேண்டு அப்பார்ட் ஃப்ரம் ஈஸ்ட். ஸோ அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் நேஷன்ஸ் மேலே கை வச்சாங்க, அதெல்லாம் செகண்டரி. பட் when it comes to west they were purely about trading. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லேருந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம ஆட்கள். 15th centuries, early 15th centuries வந்துட்டு யூரோப்பியன் எக்ஸ்பெடிட்டர்ஸ் வந்துட்டு இந்த பக்கம் ஈஸ்ட்டுக்கு வராங்க. பட் இவங்களுக்குலாம் முன்னாடி யூரோப்பில் கண்ணை விட்டு விரலை விட்டு கண்ணை என்ன சொல்கிறேன்னு தெரியல பாருங்க, கண்ணில் விரலை விட்டு ஆட்டின ஆட்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸ். ஸோ they had a chance to develop themselves. ஓகேங்களா? ஸோ எப்படின்னா வந்துட்டு they believe in the concept of acquiring land. அது மட்டும் இல்லாமல் லூட்டிங், அதாவது திருடுறது வந்துட்டு இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் கல்ச்சர் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ they என்கரேஜ்டு மேன் ஸ்லாட்டரிங், மனிதர்களை பலி கொடுக்கறதாகட்டும், ஓகேங்களா, சாக்ரிஃபைசஸ் வந்து ஹியூமன்ஸை கொடுக்கறதா இவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பண்ண ஆட்கள் வந்துட்டு உமன் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஈக்குவல் எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்லேவ் உமன்ஸ் பற்றி நான் சொல்லலை. ஸ்லேவ் மென்னாக இருந்தாலும் உமனாக இருந்தாலும் தே ட்ரீட் தம் ஆஸ் ஷிட் ஆஸ் தே கேன். ப்ராப்பர்ட்டி தான்.
அதுக்கு முன்னாடி சமமாக வந்து நடத்தின ஒரு சமூகம் வந்துட்டு வைக்கிங்ஸ். ஸோ போரில் ஆகட்டும், போரில் வந்து பெண்கள் ஆகட்டும், மாலுமிகளாக ஆகட்டும், அவங்க வந்து தேவர் பார்ட் ஆஃப் பிக் டீல். சீரீஸில் பார்த்தீங்கன்னா லாகர்த்தா இருப்பாங்க. ஸோ அப்பார்ட் சீரீஸை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணாமல் நான் வந்து புக்ஸ் படி போனேன்னா தேவர் மெனி உமன் ஒரு ஏபிள் டு எக்ஸ்பெடிட். அங்கேருந்து இங்கே வந்து தேவர் ஈக்குவலி பார்பேரியஸ் அஸ் மென் இன் வைக்கிங்ஸ். ஜெயின்ஸ்னு சொல்கிறாங்க. தே ஆர் சன் ஆஃப் ஓடின்ஸ். ஓடின் கிரீக் நார்ஸ் மெத்தாலஜி படி ஓடின்லாம் எவ்வளோ ஜெயின்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. கடவுளுங்கிறது தாண்டி தே ஆர் ஜெயின்ஸ் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய டிசண்டன்ஸ் அப்படின்னு தங்களை குறிப்பிக்கிட்டு போருக்கு போகிற ஆட்கள். இவங்கள பற்றி தான் வந்துட்டு நம்ம வந்து கோயிங் ஃபார்வர்டு வர லாக்ஸ்லலாம் பேசலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இந்த வைக்கிங்ஸ் பற்றி. போக போக வந்துட்டு ஐ வாண்ட் டு டிக் டீப் இன்சைட் who are these people and how they manufactured this much of threat in history அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்தே ஆகணும். ஏன் இதை பார்த்தாகணும்னா, ஒரு 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 ஸ்பாயிலர் மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். மோஸ்ட் ஆஃப் த நார்ஸ் காட் இஸ் கைண்ட் ஆஃப் ரிலேட்டிங் டு மகாபாரதா. இந்து மித்தாலஜியிலோட கொஞ்சம் ரிலேட் ஆகிற மாதிரி நிறைய கடவுள்கள் இருக்காங்க. ஸோ அது பார்க்கட்டும். நம்ம சேனலோட பேர் பார்த்தீங்கன்னா மீமோர் செட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ரீக்கு இன்டலெக்சுவல் தான். ஸோ நம்ம அதுக்காக நான் இன்டலெக்சுவலாக கிட்டீங்களா அதெல்லாம் கிடையாது. அந்த பேர் நல்லா இருக்குன்னு தான் வச்சேன் நான். ஸோ இதே மாதிரி ஒரு கேரக்டர் மகாபாரதத்தில் வருது. அதை பற்றி நான் வந்து அடுத்த பாட்காஸ்ட்டில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அட் த சேம் டைம் வி வில் கோ த்ரூ ஹவு தீஸ் வைக்கிங்ஸ் ஆர் ஏபிள் டு அக்வயர் திஸ் மச் ஆஃப் லேண்ட் அண்ட் செரிஷ் ஆன் த எக்ஸ்பென்ஸ் ஆஃப் அதர்ஸ் லைஃப். ஓகே, தேங்க்யூ.